வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பாராட்டு. புதுச்சேரி சபாநாயகரை உரிமையில் விமர்சனம் செய்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினரை அதிரடியாக வெளியேற்றிய சபாநாயகர். புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளி சிறுமி வழக்கில் பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியருக்கு முன்ஜாமீன் வழங்க பெண்கள் அமைப்பு எதிர்ப்பு. நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு போராட்டம். உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பாராட்டினார். புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 11வது நாளான இன்று கேள்வி நேரத்தின் மீது பேசிய நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, புதுச்சேரி மாநிலத்தில் புதிதாக தொழில் துவங்குவதற்கு ஏதுவாக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தும் திட்டம் உள்ளதா, கரசூரில் தொழில் பூங்கா அமைக்க மத்திய அரசு அளித்துள்ளதா என்றார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், முதலீட்டாளர் மாநாடு நடத்தும் திட்டம் அரசின் பரிசீலனையில் உள்ளதா, கரசூரில் தொழில் பூங்கா அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதா, ஜூலை மாதம் அந்த இடங்களாக பிரிக்கப்பட்டு ஒதுக்கப்படும். ஒரு தொழிற்சாலை துவங்க அனுமதி பெறுவதற்கு எவ்வளவு கடினமாக உள்ளது என்று அனைவருக்கும் தெரியும். ஒற்றை சாளர முறைகள் அனுமதி தரப்படும். 3 மாதங்களுக்குள்ளாக தொழிற்சாலை துவங்க அனுமதி தேவையில்லை என தெரிவித்தோம். ஆனால் அதன் பிறகு எந்த தொழிற்சாலையும் வரவில்லை. ஏனெனில் அண்டை மாநிலமான தமிழகத்தில் நிறைய சலுகை கொடுக்கிறார்கள். இந்த முடிவை சுயமாக எடுக்க முடிகிறது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு சென்று பல தொழில் முனைவரை சந்தித்து தொழிற்சாலை துவங்க அழைப்பு விடுத்துள்ளார். இதன் காரணமாக திண்டிவனத்தில் பார்மா பார்க், சிப்காட் தொழிற்பேட்டை கொண்டு வந்த நிறைய தொழிற்சாலைகள் வருகிறது. நமது எல்லையில் உள்ள வானூர், இரும்பை உள்ளிட்ட இடங்களில் கூட பல தொழிற்சாலைகள் வருவதை பார்க்க முடிகிறது என்றார். அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் மேஜையை தட்டி வரவேற்றார். ஆனால் நமது மாநிலத்தில் தொழிற்சாலைக்கு சலுகைகள், அனுமதி கொடுக்க மத்திய அரசிடம் கேட்க வேண்டிய நிலைமை, மின்சார கட்டண சலுகை, வரி விலக்கு கூட நம்மால் முடிவு எடுக்க முடியாதா, மின்சார இணைப்பை கூட விரைந்து கொடுக்க முடியவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அப்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் செல்வம், இதற்கெல்லாம் காரணம் அதிகாரிகள் தான் என்றார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி பேசும் பொழுது, இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், அரசு நிர்வாகம் அது மாதிரிதான் இருக்கிறது. தொழிற்சாலை அனுமதி தொடர்பாக தலைமை செயலர் தான் முடிவு எடுக்க வேண்டியிருக்கிறது. இதற்காகத்தான் மாநில அந்தஸ்து தேவை என்று சொல்கிறோம் என மட்டும் இப்போது கேட்கவில்லை. அடுத்து யார் வந்தாலும் தேர்வு செய்யப்பட அரசாங்கத்திற்குத்தான் கேட்கிறோம். மாநில அந்தஸ்தின் பெறாவிட்டால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் புதுச்சேரி பின்தங்கியே இருக்கும். நாம் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் வரவில்லை. மேலும் அசோக் பாபு எத்தனை பேரை தொழில் துவங்க அழைத்து வந்தாலும் நான் அனுமதி கொடுக்கிறேன். இவ்வாறு விவாதம் நடைபெற்றதா. புதுச்சேரி சபாநாயகரை உரிமையில் விமர்சனம் செய்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சபாநாயகர் உத்தரவுப்படி சபை காவலர்கள் குண்டுகட்டாக பேரவையிலிருந்து வெளியேற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினரை அதிரடியாக வெளியேற்றிய சபாநாயகர், புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் விதிகளை மீறி செயல்படுவதாக கூறி அவர் மீது கடந்த சில மாதங்களுக்கு முன் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுதிமொழி குழுவின் தலைவர் பகுதியால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு நீக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி நியமனம் செய்யப்பட்டார். இது நேருவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் கூடுதல் செலவினங்கள் அனுமதிக்காத ஒரு நாள் கூடப்பட்ட சட்டசபை கூட்டத்தில் உறுதிமொழி தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு சபாநாயகருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து நேருவை ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டார். இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நேற்று மானிய கோரிக்கைகள் மீது பேசிய நேரு 1.5 மணி நேரத்துக்கு மேலாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சபாநாயகர் தலையிட்டு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு நேரம் பேசினால் மற்றவர்களுக்கு எப்போது வாய்ப்பளிப்பது என கூறி மேலும் பேச அனுமதி மறுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த நேரு தன் கையில் பேச வைத்திருந்த குறிப்பை கிழித்தெறிந்தார். இந்நிலையில் சபாநாயகர் பல்வேறு சட்டமன்ற குழுக்களின் பதவி காலத்தை மேலும் 1 ஆண்டு காலம் நீடித்து அனுமதி வழங்கினார். அப்போது குறுக்கிட்ட நேரு, சட்டமன்ற உறுப்பினர் நேரு உறுதிமொழி குழு தலைவர் யார், உறுப்பினர்கள் யார் என சபாநாயகரை பார்த்து கேட்டார். ஏற்கனவே உறுதிமொழி குழு தலைவர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி என்பதை தெரிவித்துவிட்டேன். இதற்கு மேலும் என்ன சந்தேகம் என கேட்டார்.
அப்போது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சபாநாயகர் தான் தோன்றித்தனமாக பேசுகிறார், சபாநாயகராக இருக்க தகுதியில்லை, நீங்கள் ஒரு அவமான சின்னம் என கூறி சபாநாயகரை ஒருமையில் பேசினார். இதைத் தொடர்ந்து ஒருமையில் பேசிய நேருவை சபை காவலர்கள் அவையிலிருந்து வெளியேற்றவும், வெளியேற மறுத்ததால் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றவும் சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டார். தொடர்ந்து சைபர் காவலர்கள் நேருவை வலுக்கட்டாயமாக அவையிலிருந்து வெளியேற்றினர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் என்பதை மறுத்து ஒழுங்கீனமாக செயல்பட நேருவை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது துறை மீதான மானிய கோரிக்கைகளுக்கு பதில் அளித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது முதல்வர் ரங்கசாமி எழுந்து, நேரு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர், அதுபோன்ற ஒரு நிலையில் அவர் பேசியதை சபாநாயகர் மன்னித்து அவர் மீண்டும் அவை நிகழ்வுகளில் பங்கேற்க அழைப்பு விடுக்குமாறு சபாநாயகரை கேட்டுக்கொள்கிறேன் என்றார். அப்போது சபாநாயகர் செல்வம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து அவர் செயல்பட வேண்டும். முதல்வர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று நேருவை மீண்டும் அவை நிகழ்ச்சிகள் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுகிறேன். தொடர்ந்து நேரு அவை நிகழ்வுகளில் பங்கேற்று தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார். புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளி சிறுமி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியருக்கு முன்ஜாமீன் வழங்காமல் தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கையில் பாதகைகளை ஏந்தி நீதிமன்ற நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் கடந்த மாதம் 14ஆம் தேதி 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் அதே பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டு கடந்த 40 நாட்களாக காலாப்பட்டு சிறையில் இருந்து வருகிறார். அவருடைய முன் ஜாமீன் மனு இன்று புதுச்சேரி சிறப்பு போப்ஸ்கோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் அமைப்பினர் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் மணிகண்டனுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என நீதிபதியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தின் வெளியே வந்த அவர்கள் கையில் பாதகைகளை ஏந்தி நீதிமன்ற நுழைவாயில் முன்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதான பேச்சு நடத்தினர். இதனை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். போராட்டம் குறித்து திமுக மகளிர் அணி அமைப்பாளர் செயலாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் கூறும்பொழுது, பாலியல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஆசிரியர் மணிகண்டனுக்கு ஒருபோதும் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது. அவருக்கு ஜாமீன் வழங்கி வெளியே வந்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார். எனவே அவருக்கு முன்ஜாமீன் வழங்காமல் சிறையில் வைத்தே தண்டனையை வழங்க வேண்டும். அதுவரை எங்களது போராட்டம் தொடரும் என்று குறிப்பிட்டார். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்கள் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை அமல்படுத்தாமல் தாமதப்படுத்தும் கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊழியர்கள் சங்க சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பெண்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள மகளிர் காவல் நிலையங்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என நெடுங்காடு சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சந்திர பிரியங்கா சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்தனர். நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை குறைக்க மகளிர் காவல் நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். புதுச்சேரியில் 2 மகளிர் காவல் நிலையமும் காரைக்காலில் ஒரு காவல் நிலையமும் உள்ள நிலையில் அவற்றை அதிகரிப்பதன் மூலம் பெண்களுக்கான பாதுகாப்பான ஊராக புதுச்சேரி மாறும். எனவே முதலமைச்சர் இதனை கருத்தில் கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வருமான சண்முகம் பிறந்தநாள் நிகழ்ச்சி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவரும் 2 முறை முதலமைச்சராகவும் 3 முறை பாராளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்தார் சண்முகம் பிறந்தநாள் நிகழ்ச்சி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில பொதுச் செயலாளர்கள் இளையராஜா, தனுசு, செயலாளர் செந்தில், மகிழா காங்கிரஸ் தலைவர் நிஷா, துணைத் தலைவி பொன்னி சுப்ராயன், அரியாங்குப்பம் தொகுதி ஐயப்பன் காங்கிரஸ் பிரமுகர் அரசு ஊழியர்
பிரிவு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி வணங்கினர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25 ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு மனிதவள மேலாளர்கள் கருத்தரங்கம் கல்லூரி வளாகத்தில் நடந்தது. கருத்தரங்கத்துக்கு தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் தலைமை தாங்கினர். கல்லூரி இயக்குநர் வெங்கடாச்சலபதி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கல்லூரி வாழ்த்து பாடலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பேசிய அளவில் நடந்த ஐடியா லேப் போட்டியில் கலந்து கொண்ட முதல் இடத்தை பிடித்த மாணவர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட மேலாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். கருத்தரங்கில் கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். கருத்தரங்கத்தில் 15க்கும் மேற்பட்ட பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களின் மனிதவள மேலாளர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை எடுத்துரைத்தனர். வேலைவாய்ப்புத்துறை டீன் கைலாசம் நன்றி கூறினார். புதுச்சேரியில் லஞ்சம் பெற்றதாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்ட 3 பேரை சிபிஐ கைது செய்த வழக்கில் அமைச்சரையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அலுவலகம் பொதுநல அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் சாலை போட விடப்பட்ட டெண்டர் தொடர்பாக பல லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற பொது தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற் பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர் இல்லமுருகன் ஆகியோர் சிபிஐ அதிகாரிகளால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ஊழல் முறைகேடுகள் தொடர்புடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். லஞ்சம் பெற்று வழக்கில் அமைச்சரையும் சேர்ந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தார். அதன்படி திராவிட விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன் தலைமையில் புசி வீதியில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு 122க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர். போராட்டத்தின் காரணமாக பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் கணபதி நகர் பகுதியால் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு துறை மூலம் ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை குடிநீர் போரினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநில வெளியூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறை போக்க மாஞ்சாலை கணபதி நகர் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகள் ரூபாய் 7.93 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் வீணராணி, இளைநிலை பொறியாளர் சுதர்சனம், வெளியூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜீவ்காந்தி ஆதரவற்றோர் இல்லத்தில் உணவு மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் என் பிறந்த நாளை முன்னிட்டு சோனியா காந்தி நகரில் உள்ள ராஜீவ்காந்தி ஆதரவற்றோர் இல்லத்தில் உணவு மற்றும் கேக் வெட்டி நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் ஊரினுடைய முக்கியஸ்தவர்கள் செல்வராஜ், சிவனேசன், மணிகண்டன், வெங்கடேஸ்வர ராவ் இவர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பிறந்தநாள் கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பொதுநலவாதி ஐயாசாமி உருவப்படம் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவை தீயிட்டு எரித்ததால் போலீசாரும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது.
புதுச்சேரியில் அரசு பணிகளுக்கு கொள்ளைப்புறமாக பணிக்கு அமர்த்த தடை விதிக்க வேண்டும் என்று 2019ஆம் ஆண்டு புதுச்சேரியைச் சேர்ந்த பொதுநலவாதி ஐயாசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் புதுச்சேரியில் கொள்ளைப்புறமாக பணிக்கு அமர்த்த தடை விதித்து 2022இல் உத்தரவிட்டார். இந்த நிலையில் கொள்ளைப்புறமாக பொதுப்பணித்துறையில் பணிக்கு அமர்த்தப்பட்ட சுமார் 1400 ஊழியர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று ராஜா திரையரங்கில் இருந்து ஊர்வலமாக சென்ற பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை நேரு வீதியில் போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். அப்போது தடுப்பு கட்டையை தூக்கி எறிந்த போலீசாருடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டதுடன் பொதுநலவாதி ஐயாசாமி உருவப்படத்தை நீதிமன்றம் உத்தரவை தீயிட்டு எரித்தனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் லஞ்ச வழக்கில் கைதாகியுள்ள நிலையில் பாரபட்சமின்றி விசாரணையை சிபிஐ தொடர வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் அவர் கூறும்பொழுது, புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் முதல்வரின் துறைகள் கல்வி, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நடந்து வருவதாக காங்கிரஸ் சார்பில் சுட்டிக்காட்டி வருகிறோம். ஆனால் இதற்கு முதல்வர் அமைச்சர்கள் பதில் கூறவில்லை. தற்போது பொதுப்பணித்துறையில் லஞ்ச வழக்கில் புதுச்சேரி மாநில தலைமை பொறியாளரே கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துறையில் புதிய பஸ் நிலையம் கட்டியதும் குமரகுரப்பள்ளம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியது என பல முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன. சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீரை சுத்திகரித்து விடுவதற்கான ஒப்பந்தத்தில் அதிக அளவில் தொகை குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. செயலருக்கு அனுபவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதிலும் முறைகேடு நடத்தப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் லஞ்ச வழக்கில் கைதான நிலையில் அவரது டைரி, கைபேசிகள் சிபிஐ கைப்பற்றியுள்ளது. ஆகவே பாரபட்சமின்றி விசாரணை நடத்த வேண்டும். பொதுப்பணித்துறை அமைச்சர் விசாரணைக்கு தன்னை உட்படுத்தி பதவியை விட்டு விலக வேண்டும். முறைகேடுகள் புகாரில் தற்போது பூனைக்குட்டிகள் வெளிவந்துள்ளன. இனிமேல் தான் பூனைகள் வெளியே வரும். பொதுப்பணித்துறை அமைச்சர் சொத்து விவகாரங்களை விசாரிக்க வேண்டும். அவர் பதவியை விட்டு விலக கோரி அவரது வீட்டு முன்பு போராட்டம் நடத்தவுள்ளோம். பேட்டியின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் NHM ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி இயக்குநர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து அரசு மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்வேறு கட்டிடங்கள், பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு மிக குறைந்த அளவே ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றன. மேலும் மத்திய அரசு NHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு பலமுறை கடிதம் அனுப்பியுள்ளது. ஆனால் அரசும் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணியை புறக்கணித்த NHM ஊழியர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. கட்சி சார்பில் காங்கிரஸ் நிர்வாகி சுசைராஜ் கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் KSV ரமேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞர் அணி தலைவரும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான KSV ரமேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி தலைவர் மணிகண்டன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஊர்வலமாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் சாந்தகுமார், நந்தகோபால், அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் செல்வகுமார் மற்றும் நிர்வாகிகள் முருகையன், கோபிநாத், குமார், தெற்கு மாவட்ட செயலாளர் சசி, தொகுதி இளைஞரணி துணைத் தலைவர்கள் அருணாந்தம், அப்பாடிக்குமார், பொதுச் செயலாளர் நித்யானந்தம், தொகுதி செயலாளர் முருகன், மோகன், சரவணன், வசந்த், சதீஷ், மகேந்திர இணை செயலாளர்கள் வினோத், பிரபு, போர்மன்னன், செந்தில் தேவா, விக்கி சேவக், மேலும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு சமர்ப்பித்த மக்களுக்கு பயனில்லாத 2025 பட்ஜெட்டை கண்டித்தும் மாற்று திட்டங்களை வலியுறுத்தியும் இடதுசாரிகள் கட்சிகளின் பேருந்துகளாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே இடதுசாரிகள் என்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசின் 2025-26 வரவு செலவு திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி 12/3/2025 அன்று சமர்ப்பித்தார். பட்ஜெட் காலத்திற்கு முன்பாகவே பல வரிகளை உயர்த்திவிட்டு வரியில்லா பட்ஜெட் என்கிறார்கள். எதிர்கால தேர்தலையொட்டி சில சலுகைகள் இடம்பெறுகின்றன. ஆனால் உண்மையிலேயே வேலையின்மையாலும் விலைவாசி உயர்வாலும் வருமானம் இல்லாததாலும் சிக்கி தவிக்கின்ற ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்கள் இந்த பட்ஜெட்டில் ஏதாவது விமோச்சனம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து ஏமாற்றத்தை அடைந்திருக்கின்றனர். பல்வேறுபட்ட படிப்புகளை முடித்து வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய எந்த திட்டமும் இல்லை. பல மாதங்களாக சம்பளம் இல்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் அரசு பொதுத்துறை, கூட்டுறவுத்துறை, பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கி மீண்டும் இந்த நிறுவனங்களை நடத்துவதற்கான திட்டமும் இல்லை, அக்கறையும் இல்லை. அமைப்பு சாரா தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் ஆகியோருக்கு வாரியம் அமைப்பதற்கான அறிவிப்பு இல்லை. ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் அளித்த உறுதிமொழி காற்றில் பறக்கவிடப்பட்டது. லட்சக்கணக்கான தாய்மார்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றனர். அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை தீர்ப்பதற்கான முயற்சி எதுவும் இல்லை. மின் கட்டண உயர்வு கட்டுப்படுத்தும் அல்லது மானியம் வழங்கும் திட்டம் இல்லை. தலித் மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்கான உருப்படியான திட்டம் இல்லை. பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்கான திட்டமும் இல்லை. சுமார் 4 ஆண்டு கால இவர்களது ஆட்சியில் இதுவரை எந்த புதிய தொழிற்சாலையும் திறக்கப்படவில்லை. திரும்பிய பக்கமெல்லாம் மதுபான கடைகள், ரெஸ்டோபார்களும் நிரம்பி இருக்கிறதா? புதுச்சேரியில் இன்னும் புதிய மதுபான கடைகள் திறந்திடவும் புதிய மதுபான தொழிற்சாலைகளும் திறப்பது மட்டும்தான் இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசின் கொள்கையாகும். இது புதுச்சேரி எதிர்கால சமுதாயத்திற்கு பெரும் கேட்டை விளைவிக்கும். இந்த நிலைமைக்கு மாற்றாக ஏஎஃப்டி சுதேசி பாரதி பஞ்சாலைகளின் இடத்தை பயன்படுத்தி ஜவுளி பூங்கா அமைத்தால் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஆங்கிலம், தெலுங்கு, ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையை கடைபிடிப்பது என கோரிக்கை விடுத்தனர். போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் புருஷோத்தமன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகா கலைநாதன், பொருளாளர் சுப்பையா, நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ராஜாராங்கம், பிரபுராஜ், கொளஞ்சியப்பன், சீனிவாசன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் அருள் விஜயா ஆகியோர் உட்பட தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 34 ஆண்டு விழாவில் முதலிடம் பிடித்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 34 ஆண்டு விழாவில் பள்ளியில் வழக்கமாக உற்சாகத்துடன் பள்ளியின் வெள்ளி விழா கட்டம் திருப்பதி வெள்ளி ரேஜிஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுவை அரசு கல்வி செயலர் ஜவஹர், பள்ளியின் முன்னாள் மாணவரும் பொறியாளருமான கிருஷ்ணசந்தர், பள்ளியின் ஆலோசனை குழு தலைவரும் புதுவை ரெட்டியார்பாளையம் புனித அந்திரேயா தேவாலய பங்கு தந்தையுமான திரு ஜோசப்பால் அடிகளார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றார். 2024-25 கல்வியாண்டில் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளை பாராட்டி சுழற்கடையமும் முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 47 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கி வாழ்த்தி பேசினார்கள். மேலும் பள்ளிக்கு விடுப்பு எடுக்காமல் தொடர்ந்து வருகை தந்த 5 ஆண்டுகள் முதல் 9 ஆண்டுகள் வரை 18 மாணவர்களுக்கு சான்றிதழையும், 9 ஆண்டுகள் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை தந்த 3 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஷெர்வின், ஜோஸ்வா, ரேஷ்மா, யோகிதா கடையமும் வழங்கி கௌரவித்தார். மேலும் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த மாணவர்களும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டார்கள். இக்கல்வியாண்டில் 2024-25 சிறந்த மாணவர்களாக தேர்வு செய்யப்பட்ட ஆரம்ப பள்ளி பிரிவு கிறிஸ்டினா ஆலிவ், உயர்நிலைப்பள்ளி பிரிவு பிரியன், மேல்நிலைப்பள்ளி பிரிவு விஜயமித்ரன், தனிஷா, பிரென்சி இக்கல்வியாண்டின் 2024-25 கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவி சச்சீவினி, மாணவர் சர்வேஷர் கைலாஷ், விளையாட்டு பிரிவில் முதலிடம் பெற்ற மாணவி தர்ஷினி, மாணவன் விஜேஷ்வா, வினாடி வினா போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர் அரவிந்த், 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த ரெஜினா கார்மெல்,
தனலட்சுமி ஆகிய இரு ஆசிரியர் பெருமக்களையும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா வரவேற்புரை வழங்க பள்ளியின் தாளாளர் ரெஜிஸ் பிரெடெட் இக்கல்வியாண்டுக்கான ஆண்டு அறிக்கையினை வாசித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் மருத்துவ இயக்குநர் திருமதி ஜீதா பிரெடெரிக் அவர்களும் பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியினை 12ஆம் வகுப்பு மாணவர்கள் செல்வம், லோகரஞ்சன் செல்வம், அகிலன், ஸ்ருதி, ஸ்ரீஜா ஆகியோர் தொகுத்து வழங்க மாணவன் விஜயமித்திரன் நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா தலைமையில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கோனேரிக்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு மாசி மாத திருவிழாவினை முன்னிட்டு பாரசாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கோனேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்தாளி அம்மன் தேவஸ்தான பரிபாலன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு மாசி மாத உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு பாரசாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக காலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு தலைவர் தாமோதரன், நிர்வாகிகள் முருகதாஸ், ராமன், விஜயன், பரமசிவம், விஸ்வநாதன், சரவணன், சுந்தரமூர்த்தி, தண்டபாணி, லோகையன், பிரபாகரன் உட்பட அறங்காவலர் குழு நிர்வாகங்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் கோனேரிக்குப்பம் இளைஞர்கள் வெகு சிறப்பாக முறையில் செய்திருந்தனர். காஞ்சிமா முனிவர் முதுநிலை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் மனையியல் துறையை சார்ந்த 1ஆம் ஆண்டு முதுகலை மாணவிகளின் பல்வேறு நாடுகளின் கண்கவர் உணவு கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியை மனைவியல் துறை சார்ந்த 1ஆம் ஆண்டு முதுகலை FSMD படிக்கும் மாணவிகள் பல்வேறு வகையான உணவு உற்பத்தி முறைகள் என்ற பாடத்திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளின் உணவு பலகாரங்களை தயாரித்து விற்பனைக்கு வைத்தனர். மேலும் இலங்கை நாட்டின் துரித உணவான வட்லப்பம், பிரான்ஸ் நாட்டின் கிராஃப் ஆஃப் சாக்லேட், ஜப்பான் நாட்டின் தியோசா, மேற்கு நாட்டின் நெக்சஸ், சீன நாட்டின் டாங்க்லூ, இத்தாலி நாட்டின் பனகோட்டா, மெக்சிகன் குனாஃபா மற்றும் மெங்கோ மூஸ் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைத்தனர். இந்த நிகழ்ச்சியை கல்லூரி இயக்குநர் முனைவர் செல்வராஜ் மற்றும் ஹோட்டல் செண்பகாவின் சீஃப் கார்த்திகேயன் துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார். துறையின் தலைமை பேராசிரியர் முனைவர் அமலவேலு மங்கை துவக்க உரையாற்றினர். கண்காட்சியில் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8185 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 107 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை இருக்கிறார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பாராட்டு. புதுச்சேரி சபாநாயகரை உரிமையில் விமர்சனம் செய்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினரை அதிரடியாக வெளியேற்றிய சபாநாயகர். புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளி சிறுமி வழக்கில் பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியருக்கு முன்ஜாமீன் வழங்க பெண்கள் அமைப்பு எதிர்ப்பு. நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு போராட்டம். உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். லஞ்ச வழக்கில் கைதாகியுள்ள புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை பாரபட்சமின்றி சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசம். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பொதுநலவாதி ஐயாசாமி உருவப்படம் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவை தீயிட்டு எரிப்பு. போலீசாருடன் கடுமையான மோதலால் பரபரப்பு. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.